இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்று நாம் அனைவரும் துறவற வாழ்வில் பொன்விழா காணும் அருட்தந்தை தாசியுஸ் அவர்களை நினைத்து இறைவனுக்கு நன்றி திருப்பலி வழியாக இப்படிப்பட்ட ஒரு நல்ல தந்தையை நமக்கு அளித்தமைக்காக நன்றி கூற நாம் அனைவரும் இங்கே குழுமியுள்ளோம். முதல் வாசகத்தில் கேட்டது போல், தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன், நீ பிறக்கும் முன்பே உன்னை நீ திருநிலைப்படுத்தினேன், மக்களின் நலன்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன். அருட்தந்தை தாசியுஸ் அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் எப்படி பிறந்தார், அவருடைய பிறப்பு எந்த அளவுக்கு இன்று நாம் இந்த வாசத்தில் கேட்டது போல் எரேமியாவுக்கு கொடுத்தது போல் அவருக்கும் ஒரு பணி கடவுள் வைத்திருந்தார். ஆதலால் தான் திரு ஆரோக்கியசாமி அவரை பாசமாக அந்த ஊரில் முதல் வாத்தியார் என்பதனால் அவர்களெல்லாம் தம்பி வாத்தியார் என்று கூப்பிடுவார்கள். அவருக்கும் திருமதி சபரியம்மாளுக்கும் 6வது குழந்தையாக பிறந்தவர் தான் ஃபாதர் தாசியுஸ். 1951ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி பிறக்கும்போது அவருடைய உடல்நிலையை பார்த்து மக்கள் பயந்தார்கள். அவர் உயிர் பிழைக்குமா இல்லையா என்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்தது. ஆதலால் அவர்கள் அத்தனை பேரும் சொந்தக்காரெல்லாம் சேர்ந்து உடனடியாகவே அவருக்கு திருமுழுக்கு கொடுக்க வேண்டும். ஆதலால் தான் ஏப்ரல் 1ஆம் தேதியே 2 நாட்களுக்கு பிறகு அவர்கள் திருமுழுக்கு கொடுக்கின்றார்கள். அந்நேரத்தில் அவர்களுடைய ஒரு பெரிய வாக்குவாதம் ஏற்பட்டது. அவருக்கு என்ன பேர் வைக்கிறது, தாத்தா பேர் வைக்கிறதா, அப்பா பேர் வைக்கிறதா? அப்பொழுது முன்பின் தெரியாத ஒரு நபர், ஒரு முதியவர் வந்து அவர்கள் மத்தியில் காட்சியளித்து அவருக்கு தாசியுஸ் என்ற பெயர் வையுங்கள் என்று கூறுகின்றார். அவர்களும் அப்படியே தாசியுஸ் என்ற பெயர் வைக்கின்றார்கள். இப்படி தான் அவருக்கு அந்த பெயர் வந்தது. அதன் பிறகு இந்த முதியவரை அவர்கள் பார்க்க முடியவில்லை. ஏதோ கடவுள் வந்து அவருக்கு இந்த பெயர் தான் வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதன்படி தாசியுஸ் ஃபாதர் அவர் இயேசுனுடைய கண்காணிப்பில் ஒரு மாபெரும் சிறந்த ஒரு மனிதராக வளர்ந்து கொண்டே இருக்கின்றார். மக்களுடைய கணக்கெல்லாம் மீறி இறைவன் அழைப்பை ஏற்று ஒரு உண்மையான துறவியாக வாழும் வேண்டும் என்ற லட்சியத்துடன் சலீசி சபையில் சேர்ந்து இன்று ஒரு சிறந்த குருவாக இங்கே லூர்து அன்னை திருத்தலத்தில் பணியாற்றி வருவது நமக்கெல்லாம் பெருமையாக உள்ளது. உண்மைதான், அருட்தந்தை மிக சிறப்பான முறையில் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவருடைய பணியை செய்வதற்காக ஒரு இறைவாக்கினராக எங்களுடைய செலேசிய மாநிலத்தில் தாசியுஸ் ஃபாதர் பேசினால் ஏதோ இறைவாக்கினர் பேசுவது போல் நமக்கு ஒரு சில நேரங்களில் தோன்றும். என்றால் அப்படிப்பட்ட உண்மையை அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். உண்மை மட்டுமல்ல, நீதிக்காகவும் நேர்மைக்காகவும் ஏழை எளிய மக்களுக்காகவும் உழைக்க வேண்டும் என்ற ஒரு தத்துவத்தை உணர்ந்து அவர் அதை என்றும் எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு நியாயத்தை அவர் நமது மத்தியில் எப்பொழுதும் சொல்லி கொண்டிருப்பார். ஆகவே தான் அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது கடவுள் எப்படி அவரை தேர்ந்தெடுத்து அவருடைய பணிக்காக அவர் நியமித்திருக்கின்றார். 16 ஆண்டுகள் கல்வி பணி செய்வதிலும் அவர் தன்னையை தயாரித்து கொண்டிருந்தார். அவர் எங்கள் சபையில் சேரும்போதே அவர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி சேக்ரட் காலேஜ் தூய்நெஞ்ச கல்லூரியில் படித்தவர். அதன் பிறகுதான் குருவாக வேண்டுமென்று அவர் தீர்மானம் எடுத்து சபையில் சேர்கின்றார். பல எதிர்ப்புகள், தடைகள், சவால்கள் இருந்தும் அதெல்லாம் மீறி அவர் சபையில் சேர்கின்றார். அப்படி சேர்ந்து 16 ஆண்டுகள் அவர் கல்வி பணியில் ஈடுபட்டார். 13 ஆண்டுகள் மேய்ப்பு பணியில் அதிகமாக உழைத்திருக்கின்றார். 22 ஆண்டுகள் இல்லத்தந்தையாகவும் 7 ஆண்டுகள் ஆன்மீக இயக்குநராகவும் பணி செய்ததாக நாம் பார்க்கின்றோம். இவ்வாறாக ஒட்டுமொத்தத்தில் இறைவனுடைய பணியை செய்வதற்காக அவர் உண்மையாகவே இவரை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். எரேமியா இறைவாக்கினரை தேர்ந்தெடுத்தது போல் தாசியுஸ் ஃபாதரையும் கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்.
இரண்டாவது வாசகத்தில் நாம் கேட்டது போல் அவருடைய விருது வாக்கு அந்த வாசகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கின்றார். இதை அவர் தமது வாழ்வில் தமதாக்கிய அனுபவம் அவரோடு பயின்று எங்கள் அனைவருக்கும் நாங்கள் பகிர்ந்து கொள்ள முடியும், அதுக்கு சாட்சியம் சொல்லவும் முடியும். என்றால் அவருடைய வாழ்க்கை இனிமேல் நான் அல்ல, என்னில் வாழ்வது இயேசு என்ற உண்மையை அவர் அறிந்தவராக, அதை உணர்ந்தவராக வாழ்ந்திருக்கின்றார். ஆதலால் தான் நாம் இன்று இறைவனுக்கு நன்றி கூறுவதற்காக, இப்படிப்பட்ட ஒரு நல்ல நபரை நமக்கு இறைவன் அனுப்பியதற்காகவும் இறைவனுடைய பணி செய்வதற்காக முன் வந்தமைக்காகவும் நாம் இதோ இன்று இறைவனுக்கு நன்றி கூறுவதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். குழந்தை உள்ளத்துடன் எப்படி நம்ம ஆண்டவரிடம் அணுகின்றோமோ அவர் கூறுவார், என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் அளிப்பேன் என்று. அப்படிப்பட்ட ஒரு கண்ணோக்கோடு நாம் பார்க்கும்போது இன்று ஃபாதர் தாசியூஸ்க்கு நாம் எடுக்கின்ற இந்த விழா உண்மையிலே நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாடமாகும். இன்று உலகில் நம்ம பார்க்கும்போது இந்த துறவற வாழ்க்கை இன்றைய காலகட்டத்தில் சாத்தியமா என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே தோன்றலாம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்று குடும்ப வழி, துறவற வழி, குருத்துவ வழி, இப்படி பல வழிகளில் நாம் நமது வாழ்க்கையை வாழ முடிகின்றது. இந்நேரத்தில் நமக்குள்ள ஒரு பெரிய கேள்வி, துறவற வாழ்க்கை சாத்தியமா? அதுக்கு தாசியூஸ் ஃபாதர் நமக்கெல்லாம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுமல்ல மட்டுமில்லாமல் அவர் நமக்கு கூறப்படுகின்ற ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால், அனைத்து அழைப்புகளும் மிக சிறந்த அழைப்பு தான். குடும்ப வாழ்க்கையும் சரி, துறவற வாழ்க்கையும் சரி, குருத்துவ வாழ்க்கையும் சரி, எல்லாம் சிறந்த அழைப்புகள் தான். இறைவன் நமக்கு என்ன வைத்திருக்கின்றார், இறைவன் நம்மை எவ்வழியில் செல்வதாக நம்மை அழைக்கின்றார் என்று பார்க்கும்போது நாம் தாசியூஸ் எடுத்த வழி, அதுவும் நம்மால் சாதிக்க முடியும் என்பதை அவர் நிரூபித்து காட்டியிருக்கின்றார். அதுவும் அர்த்தமுள்ள விதத்தில், இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது இயேசுவே என்ற ஒரு விருது வாக்கோடு அவர் தமது வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்து நமக்கெல்லாம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டான துறவற வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றார். ஆதலால் இந்த துறவற வாழ்க்கை சாத்தியம் என்பதை அவர் நிரூபித்திருக்கின்றார். ஆகவே இங்குள்ள அனைவரும் நாமும் சிந்திக்க வேண்டும், இறைவன் நமக்கு என்ன அழைப்பு கொடுத்திருக்கின்றார், அந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொண்டு அதில் நாம் நேர்த்தியாக இறைவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழும்போது தான் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு முழு தன்மை நாம் அனுபவிக்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக இன்று நம்மை இறைவன் அழைக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு மிகச்சிறந்த கொடை ஃபாதர் தாசியூஸ். அவருடைய பிரசங்கத்திலும் சரி, அவருடைய ஜெபத்திலும் சரி, இறைவன் பேசுகின்ற ஒரு நபராக நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அவர் ஜெபிக்கும் போதெல்லாம் அந்த குரலில் அந்த அவருடைய இயேசுனுடைய அந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி அதை பகிர்ந்து கொண்டு அந்த எளிமையான ஒரு விதத்தில் அவருடைய குரல் கூட கொஞ்சம் மாறிக்கொண்டே இருக்கும். அந்த அளவிற்கு அவர் அந்த இறைவனுடைய சக்தியை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக, இறைவனுடைய அருளையை நமக்கு பகிர்ந்து கொள்வதற்காக அவர் எடுக்கின்ற முயற்சியெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே நமக்கு இன்று இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும். ஆகவே இந்நேரத்தில் அவர் நம்முடைய சபை கொடுத்த குடும்பத்திற்காகவும் நாங்கள் நன்றி கூறுகின்றோம். அவருடைய எடுத்துக்காட்டான இந்த வாழ்வு, அவர் ஒரு மிக சிறந்த ஒரு சுயசரிதை புத்தகத்தில் எழுதியிருக்கின்றார். அதை நான் படிக்க அதெல்லாம் இப்பொழுது நாம் சொல்வதுக்குள்ள நேரம் கிடையாது. அதை நீங்கள் படித்து கொண்டே இருக்கலாம். எப்படி அவர் தமது வாழ்க்கையை இயேசுவுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றார் என்பதை அந்த புத்தகத்தில் நாம் அதிகமாக அறிந்து கொள்ள முடியும். அதிலிருந்தே கண்டுபிடிக்க முடியும். நாமும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, துறவற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, குருத்துவ வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எல்லாம் நாம் ஒரு நேர்த்தியாக இயேசுவுக்கு பிரமாணிக்கமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்பதை அவர் நிரூபித்து காட்டியிருக்கின்றார். ஆகவே நாம் இன்று தொடர்ந்து திருப்பலியில் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல அருமையான தந்தையை நமக்கு கொடுத்தமைக்காக. Dear friends in Christ, today we have all gathered here to thank God for the lovely gift of the person of Father Tassius to us here in this parish and
much more to the whole congregation. He is a person of the church. He has always been faithful, and we know that he has been selected, chosen by God in a very special way. We see that, as we heard in the first reading of today about Jeremiah, before I formed you in the womb, I knew you. Before you were born, I set you apart. I appointed you as a prophet to the nations. Yes, Tarsus has been chosen by God even before he was born. And that is why, after his college education in Sacred College, Tirupattur, he made a firm decision against all other plans to follow Jesus in the Don Bosco way. And I can say that he has been a faithful Salesian all his life. And we have seen as to how he has lived his life according to the motto that he had chosen for himself. At his ordination, he had chosen this motto that it is no longer I, but Christ lives in me. We could see the way in which he lived his life, that it was Christ who was living in him and acting through him. And that is the way he used to bless people, he used to give inspirational talks to people, and the way in which he used to be accompanying people. We could feel that he had that Jesus style. The Jesus style of animating and leading people in the right path. And he has been in that way, we will always say, he has been a prophet. A prophetic message he always proclaimed to us. And so on this day, he who has served the congregation, you know that he has served 16 years in the educational field, 13 years in the pastoral field, 22 years as rector and animator of the communities, and 7 years as a spiritual director. In this way, he has made his contribution in a very tangible way. And we can only turn to the Lord and say, Lord, thank you for this wonderful gift of our Tarsus. And today, with we who live in this multicultural setting, we who live in this media world, we who live in this modern era, sometimes the question can come to us, is religious life possible? We know that God gives us opportunities to live either as family life or religious life or priestly life. God has a plan for each one of us. We need to pray and discern what is the plan of God for my life. And once we make that choice, we need to remain consistently faithful to that. And Father Tarsus has consistently remained faithful to the choice that he made to live his religious life, which is only telling us that religious life, even today in this present society, it is possible. Every life has got its own positives and negatives. But when we live our chosen life in the most godly way, we will feel very happy and fulfilled. And today's celebration is a reminder to all of us to live our lives according to the plan of God, so that we can be his faithful sons and daughters. And may this Eucharist that we celebrate today be an inspiration for all of us to be faithful to God, for our loving God is always faithful.